இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டே. எங்களுடைய கல்யாண நாள். எங்க செஃப் இன்னைக்கு எங்க கல்யாண நாள்னு சொல்லிட்டு காலையிலேயே ஸ்பெஷலா ஏதோ ஸ்வீட் செஞ்சிருக்காருங்க. என்ன நம்ம பாலக்காடு போறோம்னு சொல்லிட்டு பாலக்காடு மாதிரி ரெடி ஆயிட்டியா? தமிழ்நாடு தாண்டி இப்ப கேரளாக்கு போயிட்டோங்க. Just to make it clear, there's a beautiful complexity in you, my dear. ஓ ஜோலிக்குது. இப்படி இருந்தாலும் புட்டு குட்டிக்கு தியா அம்மா வின் பண்ணணும், அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு பிம்பான் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளே பேச விட மாட்டாங்க. காலையில் 5 மணிக்கு ஒரு லாட்டு திறந்து விட்டாச்சு. அவனைய வெளியே ரவுண்டு 7 மணிக்கு ஒரு டைம் ரவுண்டு திறந்து விட்டாச்சு. அப்புறம் மணி இப்போ பாருங்க 10. இப்போவும் திறந்து விட சொல்லி ஒரே அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரவுண்டு ஊர் ரொம்ப சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ஃபா. வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாகாக இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டே, எங்களுடைய கல்யாண நாள். அப்படின்னு என்ன அப்படின்னு தெரியல புட்டுக்குட்டிக்கு. ஸோ அதனால நான் காலையிலேயே எழுந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் பிம்பாம் அப்படின்னு சொன்னாரு. என்னங்க பண்றது, நம்ம ஆஃபீஸ்க்கு போய் கொஞ்சம் வேலையை பார்க்கலாம். வேலையை பார்த்துட்டு அதான் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் என்னோட வளகாப்புக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அது இன்னும் நாங்கள் கொடுக்கல. ஆனால் எங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். அதனால அதுவும் ப்ளஸ் எங்களோட டீமுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதனால அதுக்கெல்லாம் அப்டேட் கொடுக்குறேன். அப்புறம் நானும் புட்டுக்குட்டியும் பாட்டி அவரும் வந்துட்டு 4 பேர் எங்களை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால நாங்கெல்லாம் வெளியே ரெடியாரோம். சாமிக்கு காலையிலேயே பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு எங்களுக்கு டிஃபன் வந்துருச்சு. இனி நடக்கிறத வந்து உங்களுக்கு நான் அப்படியே விளாக் கவர் பண்றேன். பாட்டியும் நிறுத்து போய் குளிக்கவே. புட்டுக்குட்டி பாட்டியோட பொறுப்புல வந்துட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா நம்மளால அவனை வந்து குளிக்க வைக்க முடியல, குனிஞ்சு நினைஞ்சு. அதனால பாட்டி தான் வந்துட்டு அவனுக்கு கரெக்ட் போட்டு அம்மைக்கு குளிக்க வச்சு இழுத்துட்டு வர்றதுக்கு அவங்க தான் கரெக்ட். இது வந்து என் மன்னருக்கு நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுங்க. அந்த ஃபார்மல் ஒன்று போட்டிருந்தாரு இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் இது. இதில் ப்ரௌன் இருக்கு, க்ரீன் இருக்கு. அதனால என்ன கலர் போடலான்னு இப்போ பாட்டிக்கிட்ட கேட்போம். ஏய் புட்டு, மினி இட்லி, சாம்பார், சட்னி ஏன் செய்யலன்னு தெரியலீங்களே எங்கள் செப்பு. அதுக்கப்புறம் என்னது, முருங்கைக்கீரை இட்லி. எங்க செஃப் இன்னைக்கு எங்க கல்யாண நாள்னு சொல்லிட்டு காலையிலேயே ஸ்பெஷலா ஏதோ ஸ்வீட் செஞ்சிருக்காருங்க. என்ன தெரியுங்களா, இளநீர் புட்டிங்குங்களா. செஃப் ஸ்பெஷல் இளநீர் புட்டிங். இந்த நீங்க கொடுத்து நீரு இரு இன்னும் இருக்கு. சூப்பரா இருக்கா சதீஷனா? சூப்பரா இருக்கா. புட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க அடை பிடிச்சிட்டு இருக்கான். எனக்கு இது புட்டுக்கு கொடுத்துருங்க. அப்பாக்கு தப்பாம பிறந்திருக்காங்க புட்டு. சதீஷனா சூப்பரா இருக்கா. அங்க பாருங்க யார் வராங்கன்னு. ஆக்சுவலி எங்களுடைய பழைய ஸ்டாஃப் ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம். ஆனா கல்யாணம் பாத்தீங்கன்னா திருப்பூர்லங்க. திருப்பூர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. ஆனா என்னால போக முடியாது. ஆனா அவருக்கு பத்திரிக்கை கொடுக்கும் போதே சொன்னாரு இன்னைக்கு எனக்குமே கல்யாண நாளையமான்னு. ஸோ அதனால அவரும் போல நானும் போல. பாட்டியால வந்து கண்டிப்பா அவ்வளவு தூரம் போக முடியாதுன்றாங்க. இல்லடி என்னால போயிட்டு அவ்வளவு தூரம் வர முடியாதுன்னு. ஸோ அதனால எங்க சார்பா அப்பாவையும் அம்மாவையும் சீனியர் ஸ்டாஃப் திருமலை சார் அவரையும் 3 பேரையும் அனுப்பிட்டாங்க. காலையிலேயே கேப் புக் பண்ணி இப்பதான் கேப் போயிட்டு வந்துடுச்சு. பாட்டி என்ன நம்ம பாலக்காடு போறோம்னு சொல்லிட்டு பாலக்காடு மாமி மாதிரி ரெடி ஆயிட்டியா? நாங்க பாலக்காடு போறோங்க. அதனால பாட்டியோட கெட்டப் மாறிடுச்சு. போயிட்டு பாட்டி கேசி ஆனா இருக்கான்னு பாரு ஒரு டைம். நாங்க எல்லாம் இப்ப பாலக்காடு போறோங்க. அங்க ஒரு ஸ்பெஷலான ஹோட்டல் இருக்குங்களா நம்ம சாப்பிடுறதுக்கு. இவர் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்தாரு. அதனால அங்க சூப்பரா இருக்கும், இப்போ டிஃப்ரெண்டா இருக்கும்னு எங்களை கூட்டிட்டு போறாரு. அதுக்காக காலையில இருந்து ஒருத்தர் வந்து சாப்பிடாம வயிறு கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த புட்டுக்குட்டி என்ன சாப்பிட்ட காலையில? சிக்கன் பிரியாணியா? காலையிலயே சிக்கன் பிரியாணிங்க, மத்தியானம் சிக்கன் பிரியாணி, நைட்டு சிக்கன் பிரியாணி. இதுதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மலைங்க. இப்ப இந்த மலைக்கு பின்னாடி தான் நம்ம போறோம். எங்க ஊர்ல புதுசா இப்ப ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ரிங் ரோடும்பாங்க. புதுசா போட்டிருக்காங்க. குடிமுத்து டச்சை அங்கிருந்து ஒரே நேர் எங்களுக்கு பாலக்காடு தாங்க. எங்களுக்கு ரொம்ப பக்கம் பாலக்காடு. இங்க நவர்க்குள்ள தாங்க இருக்கும். எங்க கோயம்புத்தூர்ல இருந்து தமிழ்நாடு தாண்டி இப்ப கேரளாக்கு போயிட்டோங்க. ஏதோ என்ட்ரி ஆயிட்டோம். வாளையார். நாங்க பாலக்காடுன்னு 22 கிலோமீட்டர் இருக்குங்க எங்களுக்கு. பாட்டி ஃபுல்லா லாட்டரி டிக்கெட் கடை தான் பாட்டி. கோயம்புத்தூர்ல இருந்து ரயில் வரும்ல, இதுல மேலதான் போகும். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கறி, ப்ரானு, பரோட்டா, ரைத்தா.
முடிச்சிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் Continue on Palakkad, Coimbatore Road for 1.5 kilometers. ஷாப்பிங்க வாங்கி ஒரு பம்பரமெல்லாம் விட்டு பழகிட்டு இப்போ நாங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். சரி நாங்க வெளியே எங்கேயா டீ குடிக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இல்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஏன்னா வீட்டுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதனால வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ்ல போய் டீம்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, அவங்கள எல்லாம் போய் மீட் பண்ணலாம். ஓகே பாட்டி? ஆமா நல்லா இருந்துச்சா சாப்பாடு? என்ன சாப்பிட்டேன்? அடி 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 போட்டு தும்சப் பண்ண பாட்டி அவனைய. ரெண்டு பேரும் பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அங்க பாரு பாட்டி, அடிச்சிரு பாட்டி டுமைல்னு. எனக்கு தெரியாத குட்டி எப்ப பாட்டிக்கிட்ட அடி வாங்க போறான்னு தெரியலங்க. பாட்டி கார்ல ஏறினதுல இருந்து கெடுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தது ரொம்ப டயர்டு. 10 நிமிஷம் தூங்கலாம். நாங்கள் இல்லைங்க நம்ம கையோட எல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டேங்க. புடவை இது எல்லாமே. கேக் கட்டிங்க்கு கேக் வந்துச்சான்னு போய் நான் பார்த்துட்டேங்க. எல்லாம் கொடுத்துட்டேங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்ட்டாங்க. ஆனால் இன்னும் யாரும் உடச்சு பார்க்கல. எல்லாரும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாங்க. மேபி அங்கே போய் உடச்சு பார்த்தாங்களான்னு தெரியல, இல்லை வீட்டுக்கு போய் உடச்சு பார்த்துட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரே கலர் ஒரே டிசைன் தான் நாங்கள் எடுத்தோம். ரொம்ப டார்க் கலராக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட் கலராக இருக்கக்கூடாது. போட்டால் எல்லாருக்குமே பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக நாங்கள் வந்து அந்த ஒயிட் கலர் கோல்டன் கலர் எடுத்தோம். அது சூப்பராக இருந்தது. இவர் தான் செலக்ட் பண்ணாரு. எத்தனை மாடி நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போயிட்டு நான் டயர்டாகி நானும் பாட்டி உட்காந்து உட்காந்துட்டோம். அங்கே சாப்பிட போன இடத்துக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சு? பம்பர் எல்லாம் விட்டுட்டு இருந்தோம்ல, அந்த கடையில இது வாங்கினோம். இது என்னன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? இது மைகோதின்னு. அந்த அக்கா சிரிச்சாங்க. பனியார குத்தி எடுக்கிறதாமா பாட்டி? அதுதான் பாட்டி. இது என்னன்னு சொல்லு. சோப்பு ஸ்டாண்ட். இன்னொன்னு வாங்கியிருக்கேன். இது என்னன்னு சொல்லு. தப்பு, அது கலைடோஸ்கோப். அது தரேன் பாரு. இங்க இது சோப்பு குளிக்குது. கரெக்ட். ஆனா இது திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டி. இது பேம்புங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனுங்களா. எப்படின்னா நாங்க வெளியே போனா ஸ்ட்ரா எடுத்துட்டு தான் போறோம். இங்க பாரு. பாட்டி அது கழுவுறதுக்குமே மூங்கிலே கொடுத்துருக்காங்க பாட்டி. பிரஷ் சூப்பரா இருக்குல்ல. அதுதான் சூப்பர். இது ஒன்று வாங்கினேன். ஸோ எங்கள் டீம் வந்துட்டு எனக்கும் அவருக்கும் வந்துட்டு வெட்டிங் டேக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டுங்க கப்புன்றது. ஸோ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், இது கையில் பிடிச்சிக்க பாட்டி. இந்தா இதுக்கு ஸ்பூன். ஓகே. அதுக்கப்புறமா இதை மூடுறதுக்கு சட்டம், ஒரு மூடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. புடவை எப்படி இருக்குன்னு பாரு. உன் பேராண்டி செலக்ஷன். இதுதான் பாட்டி கட்டணும்ட்டு ஓபன் பண்ணி உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ஓகேம்மா, சூப்பர்மா. பவுன் கலர், தங்கம் கலர். எப்படி இருக்கு பாட்டி? ஃபுல்லா பாட்டி புடவை ஃபுல்லா இப்படிதான் பாட்டி இருக்கும். விரிச்சு போட்டு பாரு. செம்மையா இருக்கு பாட்டி. இதுதாங்க பாட்டிக்கு நாங்க எடுத்த புடவை வளகாப்புக்கு. ஓ ஜொலிக்குது. சூப்பரா இருக்கு பாட்டி, சூப்பரா இருக்கு. இதுக்கு நீ புடவையிலே பிளவுஸ் கட் பண்ணிக்கிறியா? எப்படி சொன்னாலும் எனக்கு வந்து பட்னா புடவை பத்தாது. நீ வந்துட்டு என்ன பண்ண பாட்டி, இந்த பச்சை கலர் பார்டர் வருது இல்லையா, அந்த பச்சை கலர் பிளவுஸ் போட்டுக்க. செம்மையா இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க பாட்டி புடவை. ஜாக்கெட் இங்கே இருக்கு பாட்டி. ஆனா அதான் உனக்கு பத்தாது முடியல. உனக்கு பவுன் கலர் எடுத்தமா, சேம் டிசைன்ல அவங்க அம்மாக்கு பிஸ்தா கிரீன் கலர். இங்க பாரு. ஓகேம்மா, நல்லா இருக்கா? சோ இது வந்துட்டு பாட்டிக்கு எடுத்த மாதிரியே அதே டிசைன் தாங்க. ஆனா கலர் மட்டும் வந்து வேற. இது வந்துட்டு பிஸ்தா கிரீன்,
வித் வந்து மெரூன் பார்டர் வந்துருக்கு பாருங்க. இதுவும் சூப்பராக இருக்கும் உடச்சி கட்டினாங்கன்னா. இது வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு எடுத்தவங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து சேம் அதே மாதிரி கோல்டன் ஷேட்லேயே வேஷ்டி ஷர்ட்டு. அவங்க அப்பா இது மட்டும் வேஷ்டி ஷர்ட் போட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க. வேஷ்டியே அவங்க கட்டினதே கிடையாதாம்மா. அதனால இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக வேஷ்டி தான்ப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் வேஷ்டியே கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லி அவருக்கு எடுத்துட்டேன். அதனால அவருக்குமே கோல்டன் கலரில் வேஷ்டி ஷர்ட்டு, அதுக்கு வந்து துண்டு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் துண்டு போட மாட்டார், வேஷ்டி கட்டினாலே எனக்கு போதும். ஸோ எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கியாச்சு, எல்லாருக்குமே கொடுத்தாச்சுங்க. தள்ளு தள்ளு. பாட்டி இப்போ பேராண்டி இப்போ பொம்பரை விட போறாரு. ஆமாங்க, எப்படி இருந்தாலும் புட்டுக்குட்டிக்கு தியாமா வின் பண்ணணும், அவ்வளவுதான். அது 0 செகண்ட்ஸா இருந்தாலும் சரி, 40 செகண்ட்ஸா இருந்தாலும் சரி, தியாமா வின் பண்ணணும். வின்னரு தியா தானே வின்னரு. பாட்டி யார் வின்னர்? பாட்டி மேட்ச் ட்ராங்க. ஃபர்ஸ்ட் இதுல வைக்க நீங்க வின் பண்ணிட்டீங்க, செகண்ட் இதுல மேட்ச் டிரா சாமி, தேர்ட் இதுல தியாமா வின்னர். ஓகே, என் குழந்தைங்க நான் வின் பண்ணணுன்றதுக்காக என்னை விட இங்க மேல தியா 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 அப்படின்னு கத்திட்டு பொம்பரை கேம்ல. பாட்டி எங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்பையர். பாட்டி நீ உண்மையை சொல் பாட்டி, யார் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சாங்க? செகண்ட் மேட்ச் கேளுங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க வின்னு, செகண்ட் மேட்ச் நோ வின். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கேம் போகுது, இதுக்கு மேலே போட்டு போன கை கலப்பாயிட்டு புட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. தியாதான் வின்னு, தியாதான் வின்னு, தியாதான் வின்னு. நான் வின் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுறேன்றீங்க பேக் எண்ட்ல இருந்து. அவன் தான் ஸ்டாப் வச்சு வச்சிருக்கான். ஓகேங்க, நாங்கள் இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறோம். பாய் பாய் பாட்டி, பாய் டாடா, see you, good night, good night.